ஒரு பொன்னான சூழலிலே மது போதை பழக்கம் அனைத்தும் மேலோங்கி இருக்கக்கூடிய காலத்திலே அவற்றுக்கு எதிராக நன்மையை ஏவி உங்கள் முன்பு வந்திருப்பது ஒரு சொல்ல முடியாத மகிழ்ச்சியை உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது. நிச்சயமாக இது வெற்றிக்கான முதல் படியாக இருக்கும். நாம் பேச இருப்பதிலே முதல் தலைப்பு சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு இப்பொழுது தெருக்களிலே வேகமாக களத்திலே வருகிறது என்றால் சூழல் எவ்வளவு மோசமாக இருக்கும். ஒரு சிறிய தரவுகளை உங்களிடத்திலே கூற விரும்புகிறேன். சமீபத்திலே திரிபுரா அந்த இடத்திலே 47 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சுமார் 828 மாணவர்கள் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விசாரணை முகமைகள் எல்லாம் அங்கே கூடி இவ்வளவு பெரிய இழப்பு நம் தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்ன என்று ஆய்வு செய்து பார்த்தால் அதிகமாக அவர்கள் போதை ஊசி எடுத்துக் கொண்டிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கின்றன. இதன் மூலியமாக அந்த நோய் தொற்று பரவி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது சமீபத்திலே செய்தி கூட மகாராஷ்டிராவிலே நாசிக் பகுதியில் சாலையில் நடந்து போய் கொண்டிருந்த அர்ச்சனா என்ற பெண், அவர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி அவர் உயிரிழக்கிறார். காரணம், அந்த ஓட்டுநர் மது போதையிலே மூழ்கி இருக்கிறார். உங்களிடத்திலே உங்கள் உறவிடத்திலே காவல்துறை நண்பர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள். பெரும்பாலான வழக்குகளிலே சேர்க்கப்பட்டிருக்கூடிய ஒரு குற்றவாளி யார் என்றால் போதை பழக்கமாகத்தான் இருக்கும், போதை பொருளாக இருக்கும், அது ஏதேனும் ஒரு வடிவத்திலே இருக்கும். இவ்வாறாக குற்ற எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு மிக மிக முக்கிய காரணமாக போதை பொருட்கள் தான் இந்த தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது, மிரட்டல் விடுக்கிறது. மாணவர்களை, குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழல், கல்லூரிகளுக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழல், அணிதிரண்டிருக்கூடிய தீமையாக மக்களை அச்சுறுத்துகிறது இந்த போதை பழக்கம். இவையெல்லாம் உடனடியாக நம் சமூகத்திலே வந்துவிடவில்லை. சில உதாரணங்கள் மூலமாக கூறுகிறேன். திரையுலகமாகட்டும் அல்லது சோசியல் மீடியாக்களாகட்டும் தற்பொழுது போதைப் பொருட்களை நார்மலைஸ் என்று சொல்லப்படக்கூடிய சாதாரண விஷயமாக ஆக்குகின்றன. மக்களை அது சாதாரண விடயமா? போதைப் பொருள் என்பது மாபெரும் கேன்சரை விட கொடிய நோய். போதைப் பொருள் பழக்கம் என்பது இவற்றிலே நாம் மட்டும் களம் கண்டால் பத்தாது. நம்ம இடத்திலே உள்ள அறிஞர் பெருமக்கள் எங்கே, ஆசிரியர்கள் எங்கே? அனைவரும் தங்கள் சார்பாக மது போதையினுடைய தீய விளைவுகளை மாணவர்களிடத்திலே, குழந்தைகளிடத்திலே எடுத்து கூற வேண்டும். காலத்தின் அவசியம். நீங்கள் எதிர்த்தரப்பினரை பார்த்தீர்களா? மதுவுக்கு ஆதரவான அந்த குழுக்களை பார்த்தீர்களா? அவர்கள் அறிஞர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள்? இளைஞர் மத்தியிலே மிக ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக் ஒன்று உண்டு. மது அடிப்பதற்கு, இன்னும் போதைப் பொருள் ஏற்றுக் கொள்வதற்கு அந்த டயலாக் எல்லாம் ஒரு உந்து சக்தியாக ஆதரவாக இருக்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். அந்த டயலாக் அந்த காலத்திலே மிக உச்ச நட்சத்திரத்தை வைத்து பிரச்சாரம் செய்தார்கள் சினிமாக்களிலே. என்ன தெரியுமா? மது உண்டு, மாது உண்டு, சுகம் உண்டு என்றாலே சொனத்தில் இடம் உண்டாம். எங்காவது இது அடுக்குமா இந்த வசனங்கள் எல்லாம்? யார்தான் ஏற்றுக்கொள்வார்? ஒரு தந்தை ஏற்றுக்கொள்வார் இந்த வசனத்தை? ஒரு தாயால் இதை மனமோந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாணியிலே அது திணிக்கப்படுகிறது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மது உண்டு என்றால் என்ன ஆகும்? மது உண்டு என்றாலே மாது இல்லை, மது உண்டு என்றாலே சுகம் இல்லை, மது உண்டு என்றாலே ஸ்வர்க்கத்தில் இடமும் கிடையாது. இதுதான் களத்தினுடைய யதார்த்தம். எத்தனை குடும்பங்கள், குடும்ப தலைவர்கள் மது அருந்தி போதைப் பொருள் எடுப்பதால் வருமானம் இல்லாமல் பெண்கள் தலையிலே, ஏற்கனவே பெண்கள் தலையில தான் அவ்வளவு சுமை, அது இல்லாம கணவன்மார்கள் குடிகாரர்களாகி போதைக்கு அடிமையாகிவிட்டால் இன்னும் சுமையேற்றி விடுகிறது. அவர்கள் தானாத துயரத்திலே ஆழ்ந்து விடுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு சமூக அவலமாக, ஒரு கொடிய வியாதியாக இந்த போதைப் பொருள் எல்லாம் மாறி இருக்கிறது. இவற்றுடைய வாசகங்களை எவ்வளவோ சோசியல் மீடியாக்கள் இருக்கின்றன, ஆனால் அமைதியாக இருக்கின்றன.
கொடும் செயல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அத்தனை நபர்களும் அமைதியாக இருக்கிறார்கள். நாளை இறைவனிடத்திலே நீங்கள் செல்லும் பொழுது மறுமையிலே நம்பிக்கையாளர்களாக இருந்தால் எண்ணிக்கொள்ளுங்கள், இறைவனிடத்திலே நீங்கள் செல்வீர்கள். அந்த நேரத்திலே உங்களுக்கு விசாரணை நடத்தப்படும். உனக்கு அறிவை கொடுத்தேன், உனக்கு பேச்சாற்றலை கொடுத்தேன், உனக்கு உடலாற்றலை கொடுத்தேன். ஆனால் இந்த சமுதாய மக்கள் போதைப் பொருளால் அழிந்து கொண்டிருந்தார்கள். என்ன செய்தாய் என்று கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? சரி, இறை நம்பிக்கை இல்லை, நாயவான்கள் இருக்கிறீர்களா? நாயவான்கள் யோசனை செய்து பாருங்கள். ஒரு சமூகம் தீமையினால் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சமூகத்தை பாதுகாக்காமல் இருப்பதுதான் நாயவான்களுடைய தர்மமா? சொல்லுங்கள். இது போன்ற ஒரு அவல சூழல் மேகமாய் சூழ்ந்திருக்கிறது. நிச்சயமாக சாலிடாரிட்டி இதனுடைய அனைத்து நுட்பங்களையும் கண்காணிக்கிறது. தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த போதை மற்றும் மதுவுக்கு எதிராக களத்தை காணும் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு அது ஒவ்வொரு நுட்பங்களையும் ஆய்வு செய்யும். பிரச்சாரம் செய்கிறார்களா? மதுவுக்கும் போதைக்கும் ஆதரவாக அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யும். கவிதை பாடுகிறார்களா? அதற்கு எதிரான யதார்த்த கவிதைகளை சொல்லும். வசனம் பேசுகிறார்களா? அதற்கு எதிரான வசனங்கள் தொகுக்கப்படும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வசனத்திற்கு எதிராக மது ஒன்று என்றாலே மாதுவும் இல்லை, சுகமும் இல்லை, சொன்னத்தில் இடமும் இல்லை. இதையே முழங்குங்கள், உங்களுடைய ஸ்டேட்டஸ்களாக வையுங்கள், மக்கள் அனைவரும் அறிவு பெறுங்கள். இது நம்முடைய வழிமுறை அல்ல, நம் முன்னோருடைய வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இறை தூதர். அவர்தான் இந்த போதைப் பொருள் ஒழிப்பினுடைய முன்மாதிரி. அவர் எப்படியெல்லாம் ஒழித்தார் தெரியுமா அந்த போதையை? இன்னமும் பெரும் சமூகம் ஒரு 70-80% மேலாக போதை பழக்கத்தில் சிக்காமல் இருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் அவருடைய சமூக பணி அவர்கள் செய்திருக்கிறார்கள். பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள், மக்களை படிக்க வைத்திருக்கிறார்கள், அவர்களை தேற்றி இருக்கிறார்கள், பிறகாக சொல்லி இருக்கிறார்கள் இது தீமை, உங்களுக்கு ஆபத்து என்று. மக்கள் அத்தனை நபரும் கைவிட்டார்கள். 1400 ஆண்டுகளாக அவற்றை கைவிட்டே இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது சாலிடாரிட்டி களம் காணுகிறது. போதைப் பொருட்களுக்கு எதிராக, அதனுடைய பழக்கத்திற்கு எதிராக. இது ஒரு நோய்தான், நிச்சயமாக இது ஒரு நோய்தான். இந்த நோயை நீக்க வேண்டும் என்றால் முன்பு பேசிய செயலாளர் பேசியது போல் குழந்தைகளுக்கு இந்த நோய் தொற்று வரக்கூடாது என்றால் நீங்கள் இந்த நோயிலிருந்து வெளியே வாருங்கள். தந்தைமார்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் போதைப் பொருட்களை உட்கொள்ளாதீர்கள், உங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். உங்கள் குழந்தைகள் அதிகாரிகளாக வர வேண்டும் என்று விரும்புவீர்களா அல்லது அடிமைகளாக வர வேண்டும் என்று விரும்புவீர்களா? போதைப் பொருட்கள் எடுத்துக்கொண்டவர் எவர்கள் அதிகாரிகளாக வர முடியும்? எவர்கள் ஆட்சியாளர்களாக வர முடியும்? ஒருவராலும் ஒருபோதும் தலைமைத்துவத்தை அடையவே முடியாது. நீங்கள் போதைப் பொருட்களை உங்கள் குழந்தைகள் எல்லாம் நீங்களும் உட்கொண்டீர்கள் என்றால் உங்களிடத்திலே உள்ள அத்தனையும் பிடுங்கப்படும். நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாவீர்கள், ஒன்றுமில்லாமல் இழந்து விடுவீர்கள். அழகான வாழ்வை இறைவன் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். இந்த வாழ்வு என்பது நிச்சயமாக மரணம் என்று ஒன்று உண்டு. ஆனால் அதற்கு முன்பதாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய நேரத்திலே வாழ்ந்தாக வேண்டும் அல்லவா? மானத்தோடு வாழ வேண்டும் அல்லவா? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மது போதை பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். நிச்சயமாக அதுதான் சரியான நெறிமுறை. அவற்றுக்கு இயலவில்லை என்றால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மறுவாழ்வு மையங்களுக்கு உங்களை அனுப்புவதற்கான முயற்சிகளை செய்கிறோம். சாலிடாரிட்டி என்னுடைய எல்லா நுட்பங்களிலும் இறங்கி வேலை செய்யும். மக்களிலே முதலாவதாக பிரச்சாரத்தை முழுமைப்படுத்தும், தீவிரப்படுத்தும். நிச்சயமாக எங்களோடு நல்லவர்களும் ஆதரவாளர்களும் கைகோர்ப்பு செய்யுங்கள். நாம் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. தமிழ் மண் அறிவு சார்ந்த மண், அறிவு நிறைந்த மண். நிச்சயமாக அது நம் ரத்தத்திலே ஊறி இருக்கிறது. எனவே அறிவின் பக்கம் வாருங்கள், அழிவின் பக்கம் செல்லாதீர்கள். மது போதை மனித சமூகத்தையும் எதிர்காலத்தையும் அழித்துவிடும். அதனுடைய தீவிரத்தை உணர்ந்து அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பும் சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்புக்கு தேவைப்படுகிறது. இது மிக பிரம்மாண்டமான ஒரு பணி நாங்கள் கையிலே எடுத்திருப்பது. இதை முடிக்க வேண்டும் என்றால் அத்தனை நல்லவருடைய ஆதரவும் வேண்டும். உங்களுடைய ஆதரவை வேண்டி இந்த அருமையான உரைக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இங்கு அனுமதி அளித்த காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்து, எங்களோடு உடன் பயணியுங்கள், நாங்களும் பயணிக்கிறோம், இறைவன் வெற்றி தருவானாக என்று கூறி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சகோதரருக்கு நன்றிகள். இந்த சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு எடுத்துள்ள இந்த பணியானது போதை ஒழிப்பு தொடர் பிரச்சாரம். இது ஒரு முறை நடத்திவிட்டு விட்டு செல்லக்கூடிய பணி அல்ல. போதை பொருட்களை உட்கொள்ளும் மக்களும் திருந்த வேண்டும், அதை விநியோகம் செய்வர்களும் அதை விட்டு விலக வேண்டும்.
அந்த சூழல் ஏற்படும் வரையில் இந்த தொடர் பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கும். பொதுமக்களும் இந்த நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து இந்த பிரச்சாரத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்வு முடிவடைகிறது. நன்றி.